நம்ம வீட்டில் காய்ச்ச கொடி உருளையே இன்னைக்கு அறுவடை பண்ணியாச்சுங்க. அதுவும் வந்துட்டு நிறைய கிழங்குகள் கிடைச்சிது. இது எல்லாமே நம்மளோட ஃபாலோவர்ஸுக்கு கிவ்அவே கொடுக்க போறோம். ஸோ பாருங்க எந்த அளவுக்கு காய்ச்சிருக்குன்னு. காயும் வந்து நல்ல பெரிய சைஸா இருந்துச்சு, நிறைய காய்களும் காய்ச்சிருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு வீட்டில் இந்த கொடி உருளையை வந்து சாகுபடி பண்ணி அறுத்தது தான் இந்த வீடியோ. ஸோ இது வந்து நடும்பொழுதே நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இது எவ்வளவு காய்க்குதோ அது எல்லாமே நம்மளோட ஃபாலோவர்ஸுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல கிடைச்சிருக்கக்கூடிய கிழங்குகள் எல்லாமே நம்மளோட ஃபாலோவர்ஸுக்கு தான். ஸோ நிறைய காய்ச்சிருந்துச்சு. அதுல ஒரு சிலது சின்னதாகவும் இருந்துச்சு, பெரிய கிழங்காகவும் இருந்துச்சு. இதுக்கு பேர் வந்து காவல்லி, கொடிவள்ளி, இது மாதிரி எல்லாம் பேர் சொல்லுவாங்க. இப்போ எங்க ஊர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா வள்ளி கிழங்கு, கொடிவள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா மாடி தோட்டத்திலையும் வளர்க்கலாம், கீழையும் வளர்க்கலாம். ஆனா ஆடி பட்டத்துல தான் வளர்க்கலாம். இப்போ நீங்க இந்த கிழங்க வந்து நம்ம கிவ்அவேல வின் பண்ணாலும் நீங்க ஆடி மாசம் தான் நடணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிழங்குகள் வைக்கும். இந்த கிழங்கு நம்மளோட ஃபாலோவர்ஸ் கொடுக்க. இந்த கொடி உருளை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஃபாலோவர்ஸா இருக்கணும். அடுத்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி. அதுல வந்துட்டு நம்ம ஒரு 50 பேரை செலக்ட் பண்ணி 50 பேருக்கு நம்ம இந்த கிவ்அவே கொடுத்துருவோம்.